எங்களுக்கு மொட்டை போட முடியலன்ற காண்டில் மூட்டையை கட்டிக்கிட்டு கூட்டமா போயிட்டு முருகனுக்கே மொட்டையை போட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிய. ஜூன் 22 முருக மாநாடு. ஏண்டா கூமுட்டையரா, எங்க கிட்டயே உங்க ஜம்பம் பலிக்கலையே, முருகன்கிட்ட எப்படா பலிக்க? கொஞ்ச நாள் மூளைன்றது இருக்கா இல்லையா? அதாவது அவன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போய் பக்தியோட போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா முருகன் பார்த்து ஏதாச்சும் செய்வேன். ஆனா முருகனை பாலிடிக்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தின்னு வைங்களே, வேலு இருக்குல்ல, வேலு, அந்த வேலை வாங்கி உள்ள விட்டு வெளியில எடுத்துருவேன், பிதுக்கிடுவேன். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் உங்களை காலி பண்ணணும், இங்க இவங்க இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. ஆனா இப்ப முருகன் ஒரு முடிவுக்கு வந்துருவாப்புல, இந்த மாநாட்டோட பாஜக மூச்சை தமிழ்நாட்டில் முடிச்சிடணும். இதுக்கப்புறம் அவங்க என் பக்கமே வரக்கூடாது. இவங்க இந்த முருக மாநாடு நடத்துறாங்கல்ல, இவங்க அந்த அரசியல் வேற. ஆனா அந்த முருக மாநாட்டோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, ஒண்ணு அதிமுக இவங்க கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு ஓடணும், இல்ல அவங்களோட சேர்ந்து சாவணும். இந்த ரெண்டும் தான் இந்த முருக மாநாட்டோட எக்ஸ்ட்ரீம் முடிவா இருக்கும். பாத்துருவோமா? உங்க உடம்பு சக்கரை நோயோட கட்டுப்பாட்டுக்கு போகணுமா, இல்ல சக்கரை நோய் உங்க கண்ட்ரோலுக்கு வரணுமா? சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோப்பை. கோயிலுக்கு சாதாரணமா சாமி கும்பிட போறவன் பக்தன். ஆனா அதே கோயிலுக்குள்ள போய் சண்டையை கிளப்பி விடுறவன் சங்கி. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இந்த முருக மாநாட்டை நடத்த போறாங்க இல்ல, இந்த முருக மாநாட்டை நடத்துறது பக்தர்களா சங்கிகளா, அதை நான் உங்க சாய்ஸுக்கே விட்டுறேன்னு வச்சுங்களேன். இவங்க ஒன்றும் புதுசு இல்லை, சீசனு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி போன தடவை தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் முருகன்னே கிளம்பி போனார் வேல் யாத்திரன்ட்டு. 20 இடத்துல முக்குனாரு, 4 தான் ஓகே ஆச்சு. அந்த நாளும் முருகன் நினைச்சிருந்தா அப்பயே முடிச்சிருக்கணும். அவர் கொஞ்சம் முருகனே டீசெண்டா போனாரு, அதனால அந்த முருகனுக்கு இந்த முருகன் கொஞ்சம் ஃபேவர் பண்ணிட்டான். இப்ப இவங்க வந்துட்டு போனார்கள், ஐயா அமித்ஷா வந்துட்டு போனார்ல, அவர் ஒரு வார்த்தையா சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த முருகனை நாங்க காப்பாற்ற போறோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். உண்மை அதுதான். முருகன் என்னமோ குளிர கிடக்குற மாதிரியும், இவங்க கை கொடுத்து முருகனை தூக்கி வெளியில காப்பாத்தி விடுற மாதிரியும் இவங்க பேசிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா. அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. கேட்டா இது அரசியல் லாபத்துக்காக நாங்க பண்ணலேம்பாங்க. இதுலதான் முருகனுக்கு சுருன்னு மண்டைக்கு ஏறி இருக்கும், கண்டிப்பா ஏறி இருக்கும். என்னைய நீங்க காப்பாத்துறது. அதான் அந்த திருப்பரங்குன்ற மலையை வச்சுதான் இவ்வளவு பிளான். ஒரு உள்துறை அமைச்சர், இங்க இருக்க அரசியல்வாதிகள் பேசலாம், ஆனா அரசாங்கத்துல இருக்கிறவங்க பேசலாமா? என்ன சொல்லி? பதவி ஏற்கும் போது எந்த மதத்தையும் பார்க்காம, எந்த விதமான டிஃபரன்ஸும் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரியான மக்களா நாங்க ட்ரீட் பண்ணுவோம், இதை சொல்லி தானே பதவிக்கு மேல வந்திய. அவர் என்ன தைரியம் இருந்தா இவங்க இந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க. எவன் சொன்னா? சிக்கந்தர் மலை இவங்க ப்ரமோட் பண்ணி தான் எல்லாருக்கும் இப்ப தெரிய ஆரம்பிக்குது. இத்தனை திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்களே அதை திருப்பரங்குன்ற, அது பேர திருப்பரங்குன்ற மலை தானப்பா, திருப்பரங்குன்ற முருகன் தானப்பா. சிக்கந்தர் மலை முருகன் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்ல அந்த மாதிரி கிளைம் தான் எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அவர் மாட்டுக்கு அடிவாரத்தில் இருக்காரு, காசி விஸ்வநாதன் மேல இருக்காரு, சிக்கந்தர் ஒரு ஓரமா இருக்காரு. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, இவங்க வேலையை இவங்க. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்களே இவங்க இம்சை தாங்க முடியாம தெரியுறாங்க. உண்மை அதுதான். இவங்க பேசுறது பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க ஒட்டுமொத்தமா நம்மளை இறங்கி முடிச்சு விட போறாங்க போலப்பா அப்படின்ற ஒரு நினைப்புலதான் சார் இருக்காங்க. அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதுக்கு நடத்துறாங்கன்றத சொல்லல. அண்ணாமலை இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, அந்த முருக மாநாட்டில் இணையாதவர்கள் இணைவார்கள். எதுக்கு நடத்துறாங்கன்னு புரியுதா? அதே மாதிரி அந்த மாநாடு நடத்துறவங்க எல்லாம் என்ன ஒரு நம்பிக்கையோட இருக்காங்கன்னா, இந்துக்கள் ஒன்றிணைவார்கள், இது மூலியமா நாங்க இந்து உரிமையை நாங்க வாங்கி கொடுப்போம். இங்க இல்லாத உரிமை நீ என்ன உரிமையை நீ வாங்கி கொடுக்க? முதல்ல அதை சொல்லுங்களேன். உரிமையை வாங்கி கொடுப்போம், உரிமையை வாங்கி என்னத்தை இங்க இழந்தாக வாங்கி கொடுக்குறது? அந்த 3% போராடுறீங்களா? இல்ல அதையாவது வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க தான் போராடிட்டு இருக்கோம் அவங்க கூட.
என்ன போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? அர்ச்சனை பண்றதுக்கும் கும்பாபிஷேகம் பண்றதுக்கும் முருகன் தமிழ் கடவுள்டா, தமிழ்ல பண்ணுங்கடான்னு சொல்றதுக்கு அவங்க விட மாட்டேன்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, முரண்டு பிடிக்கிறாங்க. முருகனுக்கு நாங்க இதுலதான் அர்ச்சனை பண்ணுவோம். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் தத்தளிக்க வேண்டியதா இருக்கு, கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல உரிமையை நீங்க காப்பாத்துறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும், என்னைக்காவது இவங்க பேசி கேட்டிருக்கீங்களா? என்ன திடீர் அக்கறை இவங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. ஊருக்கு ஊரு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு சாமியை வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு அயோத்தி போனோம்னா ராமரு, இதுக்கு ஒடிசா போனோம்னா பூரி ஜெகநாதர், கொல்கத்தா போனோம்னா ஜெய்காலின்றுவாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல என்னப்பா இருக்கு? ஓகே, முருகன். முருகனுக்கு ஒரு பஞ்சாமிரத்தை பசஞ்சு விடு. பாஜக பஞ்சாமிரதம் முருகனுக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க உள்ளவங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கும் போவாங்க, நாத்தியமும் பேசுவாங்க, ரெண்டும் நடக்கும். சாமியை பயபக்தியோட கும்பிடுவாங்க. அதுக்குன்னு கண்மூடித்தனமா கண்டவன் பேசுறதையும் கேட்டு அவன் பின்னாடி எல்லாம் போய் தெரிய மாட்டான், அவன் கூட சண்டைக்கு போவாங்க. இது எதுக்கு நான் செய்யணும்? நீ யாரு இப்ப என் கூட வர்றதுக்கு? மதுரையில நின்று பேசிட்டு போறாங்க சார், மத கலவரத்தை உண்டு பண்றது. இப்ப முருகன் மாநாட்டுல இவங்க முழுக்க முழுக்க வெறும் முருகனுக்காகத்தான் பண்றாங்கன்னு எவ்வளவு பேரை நீங்க நம்புறீங்க? எவ்வளவு தூரம் நீங்க நம்புறீங்க அவங்கள? இவங்க முருகனை தவிர வேற எதுவும் பேசல, முழுக்க முழுக்க பக்திக்காகத்தான் இவங்க பண்றாங்க, முருகன் பெருமையை பறைசாற்றுறதுக்காகத்தான் இவங்க பண்றாங்க. எவ்வளவு பேர் நம்புறீங்க சொல்லுங்க? இப்ப இங்க வந்து சொல்றாங்கல்ல, மதுரை ஆதீனத்துக்கு தெரியாததா? மதுரை ஆதீனத்துக்கு தெரியாததா? அங்க சிக்கந்தர் மலை, அது சிக்கல், அங்க இருக்கக்கூடாது நினைச்சிருந்தா அங்க இருந்தவங்க எத்தனையோ பேர் அதை இருக்க சொல்லியிருப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த சைவத்துல இருந்தவங்க அத்தனை பேருக்கு அது தெரியாததா என்ன? முருகன் தமிழ் கடவுள்னு மூச்சு முட்டை நாங்க பேசி எல்லாம் இங்க இருக்கிற எவன்டா முருகனுக்கு வந்து எதிராக நிக்க போறான்? தமிழ்நாட்டுல முருகனுக்கு எதிராக யாரு நிக்க போறா சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒருவேளை நின்னாங்கன்னா அதை எப்படி அதை தூக்கி அவங்க அடிக்கிறதுன்றது இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள். ஆனா அதுக்கு இவங்க லேபிள் அடிப்பாங்கன்னு வைங்கள. ஏற்கனவே முருகன் கோயில கிறிஸ்துவ மலை கோயில்னாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒண்ணு திரண்டாங்க. ஆனா அதுக்கு லேபிள் அடிச்சாங்க இந்து அமைப்பினர், நாங்க தான் மீட்டு கொண்டு. அதை அவங்க மீட்டு கொண்டு வரல, மக்களா வந்து அவங்களா ஒண்ணு சேர்ந்து கடைசியில பேசுறவங்க அவங்க ஆளுகளை எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க, நாங்க அப்படிலாம் எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப தெளிவாத்தான் இருக்க. இப்ப மதுரையில பேசுறாங்கல்ல, ஐயா மதுரை ஆதீனமும் நாகூர் கணிப்பாவும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வீடியோ இருக்கு, பாத்துருக்கீங்களா? மதுரை ஆதீனம் ஐயா நாகூர் அனிஃபா பாட்டு அப்படித்தான் பாடுவாப்புல, கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயா விளங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை எல்லாம் அறிவு கட்டத்தனமா கண்மூடித்தனமா நம்பி அயோத்தியில அந்த நாட்டுல எல்லாம் உட்கார்ந்தாங்கல்ல, அங்கேயும் அந்த அடி அடிச்சாங்க எலெக்ஷன்ல. உங்களை கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல, மொத்தமா டெபாசிட் பிச்சை எடுக்க வேண்டியா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல எல்லாம் தாறுமாறா அடிப்பாங்க சார். நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீ அதாவது அந்த நம்ம வண்டி தொடர்ல கோயில் கட்டு, அறுபடை வீடு எல்லாத்தையும் பண்ணு, எல்லாம் வருவாங்க. 5 லட்சம் இல்ல 10 லட்சம் பேர் வருவாங்க. ஒட்ட ஓட்டு தேராது. அதெல்லாம் உண்டியல்ல காசை வேணா போடுவாங்க தவிர 5000 10,000ட்டு நீ கொண்டு ஓட்டு மிஷினை வச்சுன்னா உனக்கு குத்து வாங்கின்னு மட்டும் நினைக்காத. முருகன் யோசிச்சுட்டு இருக்கான், இவங்க ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் மூக்குல குத்துறதா முதுகுல குத்துறதான்னு முருகன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஒட்டு மொத்தமா இவங்க போறது இப்ப அங்க இதுக்கு வந்து இந்து விரோதின்ட்டாங்க. அதாவது என்னன்னா ஒரு சில நிபந்தனைகள், யாரு போனாலும் அந்த நிபந்தனைகள் இருக்கும், யாரு போனாலும் இருக்கும். அந்த நிபந்தனைகளை போட்டதுக்கு இந்து விரோத அரசுன்ட்டாங்க. எவ்வளவு தூரம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, குடமுழுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நாட்டுல எங்க கணக்கு காமி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரே ஒரு கோயிலை வச்சுட்டு அந்த கோயிலை வச்சே ஒப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒவ்வொரு கோயிலும் சேதமடைஞ்சு சிதலமடைஞ்சு கேட்பாரற்று பராமரிப்பு இல்லாத கோயிலுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அதையெல்லாம் எங்கேயாச்சும் வெளியில சொல்ல முடியுமா? ஆல் ஓவர் இந்தியா நீ கணக்கெடு. ஆல் ஓவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்க இந்து அறநிலையத்துறை மட்டும்தான் ரொம்ப பிரமாதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. எல்லா கோயிலுக்கும் தானா முன் வந்து குடமுழக்கம் நடத்தி அதை சிறப்பா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, உண்டியல் காசை வசூல் பண்ணுவாங்க. கேட்பாங்க உடனே உண்டியல் காசை வசூல் பண்ணி என்ன பண்றாங்க?
நிலங்களை மீட்டு வச்சு என்ன பண்றாங்க? கோயிலுக்கு தானே பண்றாங்க. இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்துல கொடுக்குறாங்க. அதை சொல்ல மாட்டாங்க சார் எவனும். அதை சொல்றதுக்கு வாங்கி இங்க எவனுக்குமே வராது. இங்க இப்ப ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த மாநாட்டை நாங்க வெற்றிகரமா நடத்தி இவங்க பேச்சு என்ன? இங்க முருகன் மாநாட்டை நடத்துறோம் 2026 ஆட்சியை பிடிக்கிறான். முருகன் கோயிலுக்கு போறவங்க சிஎம் நினைச்சாயா போயிட்டு இருக்காங்க. இவங்க எய்மே அதான் சார், முருகனை ஒரு லிப்ட் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, முருகன் யார மேல தூக்கணும், யார பாதாளத்துக்கு தள்ளணும்னு நல்லா அவனுக்கு தெரியும். இவங்க நம்ம இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இவங்க உள்ள உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசை சார். இவங்க எல்லாரையும் அளவு ஊத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சு ஏன்னா உண்மையில நம்ம பார்க்கணும்னு ஆசை. பழனி யாத்திரைக்காவது போயிருப்பியா நீ? யாத்திரைக்காவது போயிருப்பியா நீ? நடந்து கோயிலுக்கு என்னைக்காச்சும் போயிருக்கியா? திருச்சி கலவரம் பண்றதுக்கு மட்டும்தான் கிளம்பி போவாங்களே தவிர காவடி எடுக்கிறதுக்கு ஒரு வய திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்ப இதை வச்சுது அதான் இப்ப இவங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் முருக மாநாடை நடத்தி முடிச்சோன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இதை முடிச்சிடலாம், சட்டசபை எலெக்ஷனை முடிச்சிடலாம். அதுதான் அவங்களோட எய்ம். ஆனா உண்மையில என்ன தெரியுமா பயமா இருக்கு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இவங்கள கண்டு பயப்படுது? அது உண்மை. என்ன பண்ண காத்திருக்காங்களோ? 10 பேர் ஒண்ணு சேர்ந்தாலே ஆவாது. இவங்க இப்படி எல்லாரும் ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமா இதுல இவர் யோகி ஆதித்யநாத் வர்றாராம், பவன் கல்யாண் வர்றாராம். 2 பேருக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? மொட்டை ஓட்டதுனால அவர் முருக பக்தர் ஆயிடுவாரா? நான் யோகி அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கணக்கு வச்சிருக்கானே என்னன்னு தெரியல. ஆளுக்கு இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாரும் கிளம்பி வர்றாங்க. ட்ரோன் எல்லாம் பறக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல 2 ட்ரோனை பறக்க சொல்ல இப்ப நீதிமன்றம் உத்தரவு வந்துருச்சு. தயவு செய்து தடுக்காதீங்க, பார்க்கிங்கெல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்க, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அரசியல் பேசுனதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது? அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து பேசுனா அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க அத்தனை பேரையும் அந்த மறுபடியும் அதே அந்த நாட்டுல போட்ட அதே கால்குலேஷனை இங்க சவுத்துல கொண்டாந்து முக்கியமா தமிழ்நாட்டுல இதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணும். அத்தனை பேரையும் ஒரு இதுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சுட்டோம்னா அதே நினைப்புல அந்த மயக்கத்திலே நமக்கு எல்லாருமே வந்து ஓட்ட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. மாநாட்டோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் மண்டியில் அவனுக்கு எதுவும் இருக்காது. அவன் உங்களை பார்க்கறதுக்காக வரல. இந்த மாதிரி ஒண்ணு அறுபடையும் ஒரு இடத்துல பார்க்க முடியாதவங்க பல பேர் கண்டிப்பா பார்க்க வருவாங்க. அதை வரமாட்டாங்கன்னு யாருமே சொல்லல. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் கடைசியில நீ அரசியல்னு வர்றப்போ ஓட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். அங்க இங்க அதுக்கும் இதுக்கும் வேற வேற டைரக்ஷன்ல உட்கார்ந்து இருப்பாங்க சார். பார்த்துங்க, வேற எதுவும் இல்லை. அப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு போறவங்க தயவு செய்து நல்லபடியா சாமி கும்பிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துருங்க. சில நேரங்கள்ல எமோஷன் ஆகுற மாதிரி எதையாச்சும் அதுல எல்லாம் இவங்க பயங்கர கில்லாடிய நிறைய பேச. நல்ல வேலை அமித்ஷா பேச புரியாது. இந்த ஒரு படத்துல இந்த கர்ணன் படத்துல சொல்லுவாங்க, இவர் கிருஷ்ணர் சொல்லுவார் சகுனியை பார்த்து, அந்த நேரம் பார்த்து எதிரி இடங்கண்டு இடிப்பான், அந்த நேரத்துல வந்து தடுமாறி அவனு விழுவான், அதுல கைதேர்ந்தவன் சகுனியும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகுனி இல்லை, இருக்கிற மொத்த சகுனியும் அங்கேதான் வரப்போகுது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்னொன்னு இந்த கிறிஸ்துவத்துல மதம் மாற்று வேலைகள் பார்ப்பாங்க இல்லையா, அதில் அந்த அந்த நோட்டீஸ் கொடுத்து உன்னை காப்பாற்றுவாரு, உன்னை செய்வாரு, நீ இங்க வந்து ஜாயின் பண்ணு, அந்த மாதிரி எதையாச்சும் உன்னை தேவையில்லாத மார்க்கெட்டிங்கை பண்ணி கொண்டாந்து உள்ள ஒரு அதே மார்க்கெட்டிங் தான் இப்போ முருகனை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இது நமக்கு கை கொடுக்கும் நினைக்கிறாங்க. முருகன் கை கொடுப்பானா இல்லை காலை கொடுப்பானா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மாநாடு சேஃபா நடக்கணும். அதுக்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் நல்லபடியா ஒத்துழைச்சு அவங்க என்ன நம்மளை தூண்டி விட்டாலும் என்ன கலவரம் பண்ண மாதிரி அவங்க வந்து செஞ்சாலும் எதுக்கும் ட்ரிகர் ஆகாம முருகனை நினைச்சுக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஃபேமிலியோட இருங்கன்றது தான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா மாநாட்டுக்கு போறவங்க நினைச்சா பயமாவும் இருக்கு. நிறைய குழந்தைகள் வருவாங்க, லேடிஸ் வருவாங்க. ஏன்னா இவங்களே வந்து என்ன வேணாலும் செய்யறதுக்கான ஒரு மனநிலைமையில தான் இப்ப இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இந்த போலீஸ் அறிக்கையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, திருடர்கள், ஜேப்படி திருடர்கள், இதெல்லாம் வந்து பர்ஸ் அடிக்கிறவன், இவங்க எல்லாம் வந்து கவனமா இருங்கன்ட்டு. அந்த மாதிரி நீங்க போற கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படித்தான். அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்க, வேற எதுவும் இல்லை. நன்றி.